வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி வேர்ல்ட். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்மளோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு சன் டேன் இருந்தது அப்படின்னா அதை இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான பேக்குன்னே சொல்லலாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்களை யூஸ் பண்ணி எப்படி உங்களோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணலாம், அதே சமயம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த டேன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணால் எதுவும் சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நான் இதில் ஆட் பண்ணிக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப நேச்சுரலான பொருட்கள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வராது. வாங்க இப்போ அந்த பேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. கடலை மாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பீங்க. உங்களுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். கோதுமை மாவு இருந்தது அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் ரெண்டாவதாக சேர்க்குறது பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். லெமன் ஜூஸ் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் நம்மளோட ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு லெமன் ஒத்துக்காத அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து நான் ஆட் பண்ணுறது காஃபி பவுடர் ஆட் பண்ணுறேன். காஃபி பவுடர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதத்தையும் சேர்த்து நல்லா நீங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் கலரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்களோட ஸ்கின் டார்க்காக இருந்தது அப்படின்னா அதை லைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கடலை மாவை பற்றி நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அது நம்மளோட ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு. அதை மாதிரியான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா பியூட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கடலை மாவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்ததான் நான் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா கர்ட், தயிர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நான் சேர்க்குறேன். இந்த தயிர் பார்த்திங்கன்னா நீங்கள் சரியாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உங்களால் மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரைஸ் வாட்டருங்க. ரைஸ் வாட்டர் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் ரைஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா, சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இருக்குது பாருங்கள், அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இன்றைக்கி நான் பயன்படுத்த போகிறதும் சாதம் வடித்த கஞ்சி தண்ணி தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் 1லேருந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். தயிர் சேர்த்தோம் பாருங்கள். தயிர் நம்மளோட ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு உங்கள் ஃபேஸில் அந்த டார்க் ஸ்பாட்ஸ், பிம்பிள் வந்ததுக்கப்புறமா வரக்கூடிய அந்த மார்க்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த தயிர் ஹெல்ப் பண்ணும். நான் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு சன் டேன் இருந்தது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணும் இன்ஸ்டண்ட்டாக அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த காஃபி பவுடர் தான் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் பார்த்திங்கன்னா ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை பார்த்திங்கன்னா அதாவது காஃபி பவுடர்லாம் சேர்த்தோம் இல்லையா, அதில் கொஞ்சம் கட்டி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா ஈவனாக ஒரே பேக் மாதிரி இருக்க மாதிரி நீங்கள் இந்த பேக்கை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸ்க்கு நீங்கள் பேக்காக ட்ரை பண்ணலாம். இல்லைனா உங்கள் ஃபுல் பாடிக்கும் பார்த்திங்கன்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம். இதை நீங்கள் தேய்ச்சி உடம்பு ஃபுல்லாக குளிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் ஃபேஸ் மட்டும்தான் எனக்கு பிளாக்காக இருக்குது, அது மட்டும் எனக்கு பிரைட்டாக தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஒரு பேக்காக பார்த்திங்கன்னா டெய்லி பேசிஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்மளோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு பேக் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. இந்த பேக்கை நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேக்கை நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேக்கை உங்கள் கைகளால் எடுத்து அப்படியே உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட நெக்குக்கும் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ஈவனான லுக் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும், நெக் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எப்பயுமே மறக்காமல் நெக்குக்கும் ட்ரை பண்ணிக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் இதை உங்கள் ஃபேஸ்லேயே இருக்கட்டும். 20 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஸ்கின் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்க மாதிரி தெரியும். இதை நீங்கள் டெய்லி பேசிஸில் தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்களோட ஸ்கின் கலர் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனி லுக்கில் இருக்கும். உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய, அதாவது குறிப்பாக நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த பிம்பிள் மார்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கிளியர் ஸ்கின்னாக வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஹெல்ப் பண்ணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.